ஆமாம், ஆடப்பொற்சொன்னும் இடித்தும் நான் என்ற வகையில் திருப்பொற்சொன்னும் நிறைவு பெற்றது. அடுத்தது திருக்கோத்தும்பி அப்படின்னு. தும்பி வண்டு. கோ என்பது அந்த வண்டுகளுக்கெல்லாம் தலைமையுடையதாகி சிறந்ததொரு வண்டு. அந்த வண்டை கோ தும்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கோத்தும்பின்னு ஒரு வகையான வண்டுன்னு எழுதுவாங்க எல்லாரும், அது தப்பு. அதுக்கு மேல அது கோதுமையின்னு ஒரு ஈ உண்டு, அதுதான் கோத்தும்பின்னு சொல்லப்படுது. அது ரொம்ப தப்பு. வண்டுதான் வண்டுகளிலே சிறந்தது. அதாவது ஒரு பொருளை பற்றி எடுத்து முன்னிலைப்படுத்தி பாடுற பொழுது அந்த சாதியிலே சிறந்தது எதுவோ அதுதான் எடுத்து பாடுவாங்க. குயிலை விழித்து பாட வேணும்னா குயில்களிலே சிறந்த குயில், வண்டை விழித்து பாட வேணும் வண்டுகளிலே சிறந்த வண்டு, அதுதான் கோத்தும்பி. திருக்கோத்தும்பி. இதுக்கு சிவனோடு ஐக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சிவனோடு ஐக்கியம் என்பதற்கு வேற்றுமையின்றி கலந்திருத்தல் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். எப்படியோ பழைய காலத்தில் ஐக்கியம்ங்கிற வார்த்தையை பண்ணிட்டாங்க. ஐக்கியம்ங்கிற வார்த்தை சைவ சித்தாந்தத்துக்கு ஒத்து வராத வார்த்தைங்க. நீங்கள் திருவாசகத்தை எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னா அது கருத்து வேறையாக தான் சொல்லலாம். வேதாந்திகளுக்கு ஐக்கியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியவாதம்னு வேதாந்தத்தை சொல்லுவாங்க. அப்படி சொன்னா ஜீவன் ஒரு பொருள், பிரம்மம் ஒரு பொருள், ரெண்டும் சமமான பொருள், ரெண்டும் தண்ணி ஒன்றாகக்கூடியவர்கள் என்று அர்த்தமாயிடும் இல்லைங்களா? அந்த ஐக்கியம் அங்கே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே பொருள் தானே. ரெண்டு பொருள் இல்லாத பொழுது நீங்க ஐக்கியங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்? அப்படியானா நீங்க ஜீவனை தனி ஒரு பொருள்னு ஒத்துக்குவீங்களா? இல்ல, அதாவது அவங்க சொல்ற வாதம் அவங்களுக்கு ஆபத்தா வந்து முடியுங்க. வேதாந்தத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியவாதம் அப்படிதான் பேசுதுன்னு எல்லாரும் எழுதுறாங்க. அதே தலைப்பில் நூலும் எழுதியிருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று சொன்னாலே சமமான ரெண்டு பொருளிடத்திலே நிகழ்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா? சமமான ரெண்டு பொருளிடத்திலே நிகழ்வதுன்னா முதல்ல நீங்க ரெண்டு பொருள் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? உங்க கொள்கையே ஒரு பொருள் வாதம் தானே. பிரம்ம பொருள் தவிர வேற ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நீங்க எப்படி ஐக்கியங்கிற சொல்ல பிரயோகம் பண்ண முடியும்? ரெண்டு பொருள் ஒத்துக்கொள்ளாத பொழுது ஐக்கியத்தை பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி போகட்டும், ரெண்டு பொருள் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒரு பொருள் தான் இருக்குது, அந்த ஒரு பொருளை ரெண்டா பிரியுதுன்னு ஒத்துக்குவீங்களா? அந்த கொள்கையும் மாயாவாதத்தில் கிடையாதுங்க. வேதாந்தத்தில் ஒரு பொருள் ரெண்டாவது ஒரு பொருளாக பிரிந்து தனியே வந்ததுங்கிறது கிடையாது. அப்படி வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டால் பரிணாமத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? பரிணாமம் வேதாந்தத்துக்கு உடன்பாடு இல்லை. வேதாந்தத்துக்கு விவர்த்தனம் தான் உடன்பாடு. விவர்த்தனம்னா என்ன? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுபடாமல் இருந்தும் மாறுபட்டது போல தோற்றம் அளிக்கும், அவ்வளவுதானே விவர்த்தனம். கயிற்றறவு தானே விவர்த்தனத்துக்கு ஓமை. கயிறு அறவா மாறுறது இல்லையே. அப்போ இருக்கிறது ஒன்று தானே. ஒன்று கயிறா இருக்கணும், இல்லாட்டி அறவா இருக்கணும், ரெண்டுல ஏதோ ஒன்று தான். ரெண்டு பொருள் இல்லாத பொழுது ஐக்கியம் பேசுவதற்கே வாய்ப்பு இல்லை. இவங்க வீரசைவம் ஐக்கியம் பேசலாம். ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு பொருள் ரெண்டா பிரிகிறதுன்னு ஒத்துக்கிறாங்க, உண்மையிலேயே பிரிகிறதுன்னு ஒத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க நம்ம ஐக்கியவாதிகள்னு சொல்கிறோம். வீரசைவத்தில் என்ன கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மப்பொருள், அதாவது வேதாந்தம் சொல்கிற மாதிரி பிரம்மப்பொருள் ஒன்று தான் இருந்தது. அந்த பிரம்மப்பொருள் அங்கம் என்றும் லிங்கம் என்றும் ரெண்டா பிரியும். அந்த அங்கம் என்பதுதான் ஜீவன், லிங்கம் என்பதுதான் சிவன் ஆயிடுச்சுங்களா? இந்த அங்கம் தான் பிரபஞ்சமாக விரியுது. திரும்பவும் முன்னே எங்கிருந்து பிரிஞ்சதோ அங்கே போய் சேர்ந்து. அப்போ வேற செய்வர்கள் ஒரு பொருள் ரெண்டா பிரியும், பிரிஞ்ச பொழுது ரெண்டும் தனித்தனி பொருள் ஒத்துக்கிறாங்க, ஆனால் சமமான பொருள் சொல்றாங்க. ஆனால் வேதாந்தத்தில் பிரிதல் அப்படிங்கிற வார்த்தையே இடமில்லை. விவர்த்தனவாதம் சொல்லுகிற பொழுது ரெண்டாவது ஒரு பொருளே இல்லை, இருக்கிறது போல தெரியறது வெறும் பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெறும் பொய், ரெண்டாவது ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஐக்கியம் பேசுறேன்னா எப்படி பேச முடியும்? பொருள் ரெண்டுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஐக்கியம் பேசலாம், பொருள் ஒன்றுன்னு சொல்லி நின்றுட்டீங்கன்னா ஐக்கியம் பேச முடியும். விவர்த்தன பொருளில் போய் எப்படி ஐக்கியம் பேச முடியும்? அறவும் கயிற்றுல ஐக்கியம் ஆகிவிடாது. அறவும் இருந்து கயிறும் இருந்து ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பிரித்தறிய முடியாதபடி ஆகிவிட்டால் அறவும் கயிறும் ஐக்கியப்பட்டதுன்னு சொல்லலாம்.
நீங்க இருக்கிறது கயிறு தான் இருக்குது, அது அரவு மாதிரி தோன்றுகிறது, அந்த அரவினுடைய தோற்றம் கயிற்றுல போய் ஒடுங்கி போகுது, அதுதான் நீங்க ஐக்கியம் சொல்றீங்க இல்லைங்களா? வெறும் தோற்றமாகி இல்லாத ஒரு பொருளை போய் அது இன்னொரு பொருளோடு ஒடுங்கிட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அது நிறைய பேர் தத்துவம் பேசுறாங்க, அவங்களுடைய வாதம் அவங்க பயன்படுத்துகின்ற குறியீட்டு சொற்களுக்கே ஒத்து வர்றது. இது சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, நாம செய்வர்கள் ஆகையினால நாம் பேசுறோம். இதை சிவஞான சித்தியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இந்த ஐக்கியவாதம் பேசுறது என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருந்துங்க, அதை இன்னொரு பாத்திரத்துல ஒரு பாதி எடுத்துட்டோம் இல்லைங்களா? இந்த பாத்திரத்துல இருந்த தண்ணி தான் இந்த பாத்திரத்துக்கு வந்துருக்கு. ஆனா இப்ப ரெண்டு பாத்திரம் தண்ணி ரெண்டு வேறு தண்ணியா இருக்குது. எதனால கேட்டா அந்த பாத்திரம் காரணம். இதுதான் உபாதி வசத்தினாலே அப்படின்னு சொல்றது. உபாதி என்பது தடை. உபாதி வசத்தினால ஒரே பாத்திரத்தில் இருந்த ஒரே விதமான தண்ணீர் பாத்திரம் காரணமாக ரெண்டு தண்ணீரா தெரியும். இப்ப இந்த பாத்திரத்தை ரெண்டையும் எடுத்துட்டு திரும்ப அதை ஒன்னாக்கிட்டீங்கன்னா, அப்போ இதையும் கூட நீங்க ஒத்துக்கிறது இல்லையே. இங்க தனி ஒரு பிரம்மம் ஒத்துக்கிறது இல்லையே, இது வெறும் தோற்றம் தானே ஒத்துக்கிறீங்க. அங்க உண்மையிலேயே ரெண்டு பாத்திரத்துல ரெண்டு தண்ணீர் தனித்தனியா இருக்குது. அது இன்னொரு வேலை என்னன்னு கேட்டா, ஒரு அண்டாவில் இருக்கிற தண்ணீரை ரெண்டு பாத்திரத்துல பிரிச்சுட்டீங்கன்னா, இல்ல ரெண்டாவது பாத்திரத்தை ஒண்ணு கொண்டு வந்து அண்டாவில இருந்து பாதி எடுத்துட்டீங்கன்னா அது குறைபடும். ஆனா நீங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த பிரம்மம் விவர்த்தனம் தான், பிரம்மத்துக்கு குறைபாடு என்பதே கிடையாது. அதே ஒரு சுலோகம் வேற வச்சிருக்கீங்களே, பூர்ணம் அதம் பூர்ணம் இதம். ஆமா, அப்படி எடுத்துக்கிறீங்க, அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம், பூர்ணத்துல இதை எடுத்த பிறகு கூட பூர்ணம் குறையாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நாம் பேசிட்டு இருக்கோம். அது எப்படி குறையாம இருக்க முடியும்? அதுல இருந்து நீங்க எடுத்தா குறையத்தானே செய்யும். ஐக்கியவாதம் பேசணும்னா குறையணும் ஒத்துக்கணும், ஐக்கியவாதம் பேசணும்னா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் சித்தியார்ல ஐக்கியவாதத்தை மறுக்கிற பொழுது ரொம்ப சுலபமா எழுதியிருக்கிறார். ஒன்றியிடும் நீரொடு நீர் சேர்ந்தார் போல் எண்ணின், தண்ணியும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஆன்மாவும் சிவமும் ஐக்கியப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளாம். ஒரு பொருள் வாதத்துக்கு வரணும். இதுவும் அதுவும் ஒண்ணுதான், வேற வேறன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு பொருள் ஆகணும். நீங்க ரெண்டாவது ஒரு பொருளே இல்லைன்னு சொன்னபோது ரெண்டு சேர்ந்து ஒரு பொருள் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் அதுக்கு மேல ஒரே தன்மையுடைய ரெண்டு பொருளுக்கு மத்தியில தான் ஐக்கியம் போடுமா தவிர, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, யாராவது அரசியல்வாதிகள் இருந்தா கோவிச்சுக்காதீங்க ஐயா, ஐக்கிய முன்னணின்னு சொல்றாங்கல்ல, அது ஐக்கியமே இல்லை. அங்க ஒரே தன்மையுடைய ரெண்டு கொள்கை உடையவர்கள் சேர்ந்தா தாங்க ஐக்கியம். அவங்க வேற கொள்கை இவங்க வேற. நாங்க கூட்டணியா இருந்தாலும் எங்க கொள்கையை விட மாட்டோம், எங்க கொள்கையை தனியா பேசிட்டு இருப்போம், ஆனாலும் கூட்டணியில இருப்போம். அதாவது சண்டையும் போட்டுப்போம், ஒன்னாவும் இருப்போம். இப்படிதான். ஏன்னு கேட்டா இதுல என்ன லாபம் வருதோ அதை நாங்க அடிச்சுப்போம், அவங்க என்ன லாபம் வருதோ அவங்க அடிச்சுக்குவாங்க. நம்ம போல பைத்தியக்காரங்க தான் வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஐக்கியமே இல்லாத பொழுது இவங்க எழுத்து போய் ஐக்கிய முன்னணி அதை இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஐக்கியத்துல வேற தேசிய ஐக்கியம் ஒண்ணு, ஐக்கியத்துல முன்னேற்றம் ஒண்ணு. அதனால ஜீவபிரம்ம ஐக்கியம்னு வேதாந்த தத்துவ ஞானத்தை சொல்றாங்க. அதே தலைப்புல நூலும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஐக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு எந்த விதத்தில் அங்க வாய்ப்பு, அது அந்த சொல்நிலை அறியாம சொல்லி இருக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். சைவத்துக்கு சிவனோட ஐக்கியம் கிடையாதுங்க. அதனால ஐக்கியங்கிற சொல்ல பழைய காலத்தில் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா கலந்து விடுதல் அப்படிங்கிற அளவோட தான் வச்சுக்கணும். அதுவேயாக ஆய்விடுவதில்லை. முத்தி பெற்ற காலத்திலும் ஆன்மா தான், சிவம் தான். இதுதான் சைவம். முத்தியில ஆன்மா சிவமாக ஆய்விடுவதில்லை. அந்த சிவம் இந்த சிவமும் ஒன்னா ஆயிடுறது. இந்த தண்ணி அந்த தண்ணியும் ஒன்னா ஊற்றிடமில்ல. ஒரு அண்டாவில் இருந்தது, ரெண்டு பாத்திரத்தை பிரித்தோம், ரெண்டு தண்ணி ஆயிடுது, ரெண்டையும் திரும்ப ஒரே அண்டாவில் ஊற்றணும், ஒரே தண்ணியாக போச்சு. அந்த மாதிரி கிடையாது. சைவத்தை பொறுத்த வரையிலும் சிவத்திலிருந்து ஆன்மா வந்ததில்லை. சிவம் தனி ஒரு பொருள், ஆன்மா தனி ஒரு பொருள். சிவம் இயல்பிலேயே மலம் இல்லாமல் இருந்தது, ஆன்மா இயல்பிலே மலமுடையதாக இருந்தது. மலமுடையதாக கிடக்கிற ஆன்மாவின் இயல்பை பார்த்து சிவம் பரிதாபப்பட்டு ஐயோபாவம்னு அதை மலத்திலிருந்து விலக்கி தன்னிடத்துல கூட்டிக் கொண்டது. இவ்வளவுதான் நடந்தது. இங்க வந்த பொழுது, அங்க கிடந்த பொழுது மலத்தோடு மலமா அறியாமையா கிடந்து, இங்க வந்த பொழுது சிவத்தோடு சிவமா ஆனந்தமா கிடக்குது. அதைத்தான் நாம் சிவமாதம் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர ஆன்மா சிவமாக ஆகிவிட்டது, சிவத்தோடு ஐக்கியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. ஐக்கியம் என்று சொன்னா ஒரு பொருளை ரெண்டா பிரிச்சுட்டு வரணும்.
அப்படி பிரிச்சுட்டு வர்ற ஒரு கொள்கை நம்ம நாட்டில் இருக்குது. அதுக்கு வீர சைவம் பேர், ஐக்கியவாத சைவம் பேர். அந்த ஐக்கியவாத சைவம் செங்கற்ப நிராகரணத்தில் மறுக்கப்பட்டிருக்கிறது. மாயாவாதி மதம் மாயாவாதிவாதம் மறுதலை, ஐக்கியவாதி மதம் மறுதலை. அதை நம்ம இந்த காலவ முனிவர் நூலில் எழுதியிருக்கிறோமே. காலவ முனிவரில் சங்கற்ப நிராகரணம் அப்படியே பாடியிருக்கிறாங்க, அங்கே நம்ம அதை எழுதியிருக்கோம். அதனால வேதாந்திகள் ஐக்கியவாதம் பேசுகிறாங்கன்னா அது ஐக்கியவாதமே அல்ல. ஐக்கியம் என்ற சொற்பொருளுக்கு பொருத்தமா இல்லை. ஐக்கியவாதம் பேசுறதுன்னா விவர்த்தனவாதத்தை விட்டுடணும். அப்படி இல்லாட்டா பிரம்ம பொருள் ஒன்று தான் உண்டு, வேற பொருள் இல்லைங்கிறத விட்டுடணும். அவங்க விவர்த்தனத்தையும் விட மாட்டாங்க, பிரம்ம பொருள் ஒன்று தவிர வேற எதுவும் இல்லைங்கிறதையும் விட மாட்டாங்க. அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு பேசுவாங்க. ஜீவனை தனி ஒரு பொருள்னு ஒத்துக்காத வரையிலும் ஐக்கியம் பேசுறதுக்கு இடமே இல்லையே. சரிங்க, இது மணி ஆயிடுதான், 20 பர்சன்ட் முடிச்சு நிச்சயலாமா? 2:30 தொடங்கிக்கலாம். நீங்க எப்போ வரீங்களா? நான் இங்கே தானே உட்காந்துருக்கிறேன், நீங்க தான் போயிட்டு வரணும். சரி சரி சரி, நீங்க எப்போ வரீங்களா பாருங்க. இல்லை இப்படியே தொடர்ந்து கேட்டு 4 மணிக்கு போயிடலாம்னாலும் அடுத்த வாரத்து நிகழ்ச்சி ஐயா ஞாபகப்படுத்துறாங்க. பத்திரிகைலாம் 2 வாரமா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. 2 வாரமா வராதவங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. கந்தபுராணத்தை 5 தலைப்பில், அதாவது இங்கிலீஷ்ல 5 இடத்துல கட்டி விட்டு குடும்பத்தில் இருக்காது. அது இதெல்லாம் கேட்டு என்னுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால் கந்தபுராணத்தை நம் மக்களிடையே அரங்கேற்ற வேண்டும். உதாரணம் சொல்லப்போன கம்பராமாயணத்துக்கு எழுதுகிறார்கள், கந்தபுராணத்துக்கு என்ற மாதிரி நம்ம கோயிலில் ஒரு அம்மா சொற்கள் வாங்கினார்கள். 4 நாள்கள் கம்பராமாயணத்தையே பேசினார்கள், கந்தபுராணத்தையே மற்ற சைவ நூல்களை சரியாக எடுத்துக்கொள்ள. ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு என்னுடைய பொருளை நீங்கள் கலந்து கொள்வதற்கு அப்பால் பணியாற்ற. இப்போ பொதுவாக பாட்டு பண்ணிடலாம். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். எவர்களுக்கெல்லாம் தலைவனாகி இருக்க சிவபெருமான் என்னை ஆட்கொண்டதனாலே நான் ஒரு பக்குவமுடைய அடியவனாக பிறராலே அறியப்பட்டிருக்கிறேன். மாணிக்கவாசகர் சொல்றார், நான் சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டதனாலே தான் பக்குவமுடைய ஒரு அடியவனாக என்னை பிறர் அறிந்திருக்கிறார்கள். அவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னை என்னவென்று யார் அறிவார்கள்? நான் ஒரு பொருளாக இருப்பேனா? என் உள்ளம் ஒரு பொருளாக இருக்குமா? என்னுடைய அறிவு ஒரு பொருளாக இருக்குமா? அந்த கேள்வியில் என்ன அர்த்தம்? இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் என்ன சொல்றார்? சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், சிவபெருமானுக்கு நாம் ஆட்பட வேண்டும். இந்த 2ம் நமக்கு மிக இன்றியமையாதது. இந்த 2ம் இல்லாதவனை ஒரு மனுஷனாகவே யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த காலத்துல. இப்போ இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ இதில் இல்லாதவங்க தான் மனுஷங்களா இருக்கிறாங்க, அவங்க தான் மனுஷங்களா மதிக்கப்படுறாங்க. இதுல தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அவன் கிடக்கிறான், இப்போ வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் என்னத்தையோ போய் சொல்லிட்டு அப்படி இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேண்டாம். நமக்கு அதான் நான் காலையிலே சொன்னேன், ஒரு நூலை எடுத்துக்கொண்டா அந்த நூலாசிரியர் பாடின காலத்தில் இருக்கிற சூழ்நிலையை வச்சுட்டு தான் அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். நம்ம காலத்து சூழ்நிலை வச்சுட்டு அர்த்தம் பார்க்கப்படாது. அப்போ இந்த பாட்டினுடைய முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டால், இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், நாம் இறைவனுக்கு ஆட்பட வேண்டும். அப்படி ஆட்கொள்ளுவதும் ஆட்படுவதும் தான் ஒரு மனுஷனுக்கு அழகு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனை யாரும் மனுஷனாக மதிக்க மாட்டாங்க. அப்போ ஆர் என்பதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆர். நான் யாருன்னா என்னை யாருன்னு எனக்கு தெரியலையே, என்னை யாருன்னு எனக்கு யாராவது சொல்லுங்களேன், அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை. ஆர் என்பதுக்கு யாராம் தன்மை உடையவன். மனுஷங்கள்ல பல நிலை இருக்குதுங்க. அந்த பல நிலையில எந்த நிலையை உடைய மனுஷனுடைய தன்மையாக என்னை கருதுவார்கள்? ஒரு நிலையிலையும் கருத மாட்டாங்க. குழந்தையாகவும் கருத மாட்டாங்க, வயசு பையனாகவும் கருத மாட்டாங்க, வயோதிகனாகவும் கருத மாட்டாங்க, ஏன்னா ஒரு மனுஷனாகவும் கருத மாட்டாங்க. எனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன ஒரு மனுஷன் நினைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது?
சிவபெருமான் ஆட்கொண்டதுனாலே எனக்கு அந்த தகுதி வந்து. இப்போ நாம் ஒரு பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிறோம், அதில் ஒருத்தர் திடீர்னு 3வது மனுஷன் ஒருத்தர் தலையிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஒரு கேள்வி கேட்குறார். நாம் ரெண்டுலாம் நீ யாரையா இதில் வந்து பேசுறதுக்கு அப்படிங்கிறோம். அந்த யார் என்பதுக்கு என்ன அர்த்தம்? நீ யார் அப்படின்னா நான் இங்கே நிற்கிறது தெரியாமல இருக்குது, உனக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது? அது மாதிரி நான் என்று ஒரு மனிதனாக என்னை சொல்லிக் கொள்வதற்கு என்ன தன்மை எடுத்துள்ளது? அப்போ என்ன அர்த்தம்? அதான் இலக்கியத்தில் எழுதுவது நான் யாராம் தன்மையேன் அப்படின்னு எழுதுவாங்க. நான் யார் என்பதே புரிகிற மாதிரி இருக்கோம். நான் யாராம் தன்மையேன்னு உரை எழுதுனா அந்த உரை புரியாது. அந்த உரைக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். அதுதான் என்னை ஆட்கொண்டதனால் நான் என்று ஒரு பொருள் என்று உலகத்தில் இருக்கிறவங்க மதிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க மதிக்காட்டி போனால் போகிறாங்க. சிவனடியார்கள் மதிக்கிறார்கள், சிவபெருமான் மதிக்கிறான். சிவபெருமான் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் என்ன தன்மையுடைய நான் இருப்பேன்? பாசங்கள் கட்டுப்பட்டு கிடக்கின்ற மற்ற மனிதர்களோடு மனிதனாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் என்ன தன்மை உடையதாக இருக்கும்? உள்ளம் என்று சொன்னால் அது சிவபெருமானுக்கு இடமாக இருக்கிற உள்ளமாகத்தான் இருக்க வேண்டும். மனுஷன் சொன்னால் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட மனுஷனாக இருக்க வேண்டும். உள்ளம் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு இடமாக இருக்கிற உள்ளமாக இருக்க வேண்டும். அவன் ஆட்கொண்டதனாலே, நான் அவனுக்கு அடிமைப்பட்டதனாலே அவன் என்னுடைய உள்ளத்திலே வந்து தங்கி இருக்கிறான். ஆகையினால என் உள்ளம் உயர்ந்த உள்ளம், சிறந்த உள்ளம், செம்மையான உள்ளம் என்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியும். அவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னென்னத்தையோ நடிச்சு கிடக்கிற உள்ளம் இருக்குது. அதை போல என் உள்ளம் ஆர், ஞானங்கள் ஆர், எனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. சிவபெருமான் ஆட்கொண்டதனாலே, சிவபெருமானுக்கு நான் ஆளாக ஆனதனாலே சிவனை அறிகின்ற அறிவு என்னிடத்தில் இருக்குது. சிவன் என்னை ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் அவனை அறியப் போவதில்லை. அறிவுகளிலே சிறந்தது சிவஞானம்தான். சிவஞானம் என்பது இல்லாவிட்டால் எத்தனையோ விதமான ஞானங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த ஞானங்களிலெல்லாம் நான் வல்லவனாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என் ஞானங்கள். அப்போ நானே ஒரு மனுஷனாக இருக்க முடியாது, என் உள்ளம் ஒரு உள்ளம் என்று சொல்ல முடியாது, என்னிடத்தில் நிகழ்ந்த அறிவு என்பது ஒரு அறிவு என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் என்ன ஒரு மனுஷனாக யார் மதிப்பாங்க? என்னை யார் அறிவார்? என்னை அறிவார் என்பதுக்கு மதிப்பார்னு அர்த்தம். என்னை யார் அறிவார்? என்னை யார் மதிப்பார்? அப்போ சிவபெருமான் ஆட்கொண்டதனாலேதான் என்னை சிவனடியார்கள் மதிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதுவும் நாம் எடுத்துக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால், நாயகனை கண்ணடிகள் பாடுவித்த நாயகனை ஞாபகம் வச்சுங்க. திருவாசகத்தை பெருமான் மாணிக்க வாசகரை கொண்டு பாடச் செய்தார், எழுத செய்தார். வேற அது கடைசியில் நீ என்னை பாடு. இவர் இங்கே விட்டுட்டு போனதுக்கு அதுதான் காரணம். அடியார்கள் பலரோடு புடைசூழ வந்தார், ஆட்கொண்டார், அவர் போட்டு போயிட்டார். அடியார்கள் கூட போனாங்க. சில பேர் அந்த தீர்த்தத்தில் ஒரு ஜோதி தோன்றும் அதில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்களும் அதில் போனாங்க. அதில் போகாதவங்க என்னென்னவோ போனாங்க. இவர் எப்படியும் போக முடியல. இவர் நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக? இந்த அனுபவத்தை பாடுவதற்காக. நீ என் கூட வந்துட்டு அந்த அனுபவத்தை யார் பாடுவாங்க? பின்னால் வர்றவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆகையினால ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கிடைக்குவாங்க. நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு. எனவே பாடுவித்த, நான் பாடலை, அவன் பாட வைத்தான். பாடினான், பாடுவித்தான், ரெண்டுக்கும் பொருள் தெரியுமா? பாடினான்னு அவனே பாடுறது, பாடுவித்தான்னா இன்னொரு கொண்டு பாட பண்றது. சிவபெருமான் இவரை கொண்டு இந்த திருவாசகத்தை பாட வச்சிருக்கிறார். திருவாசகத்தில் என்ன பாடினார்ன்றது அது பின்னால் வரும். எந்த இடத்துலையும் நாம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை நாம் பாட வேணும்னு ஆசைப்பட்டார். அதே சமயத்தில் பாட வேண்டும் நான் உன்னை பாடி நைந்து நைந்து உருகி ஆட வேண்டும் நான் அப்படின்னு முன்ன சொன்னார். விரும்பினார், விரும்பியபடியே நீ என்னை பாடு அப்படின்னு சொன்னார். அதை இங்கே சொல்றார். அப்ப திருவாசகம் சிவபெருமானுடைய விருப்பப்படி மாணிக்க வாசகராலே பாடப்பட்டது.
அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியுது. நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. இவருக்கு அந்த உணர்வு எப்பவுமே நீங்குவதில்லை. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், மனுஷத்தன்மையோடு இல்லை, பேய்த்தன்மையோடு இருக்கிறேன் நான் அப்படின்லாம் வருந்துறாரு. ஆனாலும் அந்த பிழையெல்லாம் பொறுத்து அவன் ஆட்கொண்டான். பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசன். சிவபெருமான் எனக்கு தாயான ஈசன், தாய் போன்ற ஈசன். ஏன் தாய் போன்ற ஈசன் அப்படின்னு சொன்னா, பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி அம்மாவுக்கு கோபமே வர. பக்கத்துல கோவிச்சா கூட நம்ம தெரியாம சொல்லிட்டா விட்டுருங்க, அவன் ஏன் திட்டுறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க தவிர அவன் சொல்ல தப்பு சொல்ல மாட்டான். அதை போல என் செய்பணிகள் கொண்டு நான் சிவபரம்பொருளுக்கென்று சில பணிகளை செய்யறேன். ஆனா அது ஏற்றுக்கொள்ளத்தக்க பணி என்று என்னால் சொல்ல முடியாது. இன்னும் கேட்டால் வெறுக்கத்தக்க பணி என்றே சொல்ல வேண்டும். அவன் வெறுக்காம அதை ஏற்றுக்கொண்டான். சி ஏதும் இல்லாது. சி என்பது வெறுப்பு உணர்த்துகின்ற குறிப்பு சொல். அப்ப வெறுப்பில்லாதுன்னு அர்த்தம். சி ஏதும் இல்லாது, ஏதும் என்பது சிறிதும் அர்த்தம். ஒரு சிறிதும் வெறுப்பின்றி என்னுடைய பணியையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு, கண்ணப்பன் போன்றவன் செய்த பணியை ஏற்றுக்கொண்டான். அவருக்கு அது ஊனாக தெரியல, எச்சிலாக தெரியல, தலையிலே சூடி கழித்த மலராக தெரியல, எல்லாமே அன்பாவே தெரிஞ்சது, ஏற்றுக்கொண்டான். எனக்கு அது இல்லையே, அதனால இது வெறுக்கத்தக்க பணி தான் நான் செய்கிற பணி, இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டான். ஆகையினால அவன் தாய் போன்றவன். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார், தாய் பையன் என்ன தப்பு பண்ணாலும் ஒத்துக்கோலாம், கள்ளு குடிச்சிட்டு வந்தா ஒத்துக்க மாட்டாளாம், கோவப்படுவாங்க. போடா நீ என் பையனே இல்லை, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஈன்றாள் முகத்தும் இன்னாதால் மற்ற என் சான்றோர் முகத்து களி. சான்றோர்கள் பிற இடத்துல குற்றம் கண்டா களைவதற்குரியவர்கள், கண்டித்து சொல்லுவதற்குரியவர்கள். தாய் தன் மகனிடத்துல குற்றம் கண்டாலும் பொறுத்து கொள்வதற்குரியவர்கள். அவளே கண்டு குடிச்சிட்டு வரவனை ஒத்துக்க மாட்டாள்னா சான்றோர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்கிறார். ஈன்றாள் முகத்தும் இன்னாதால், அந்த உண்மைக்கு என்ன அர்த்தம்? எந்த தப்பு பண்ணாலும் பொறுத்து கொள்ளுகிற தாயும் கூட கண்டு குடிச்சிட்டு வர்ற பையனை கண்டா பொறுத்துக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப அது நமக்கு என்ன தெரியுது? தாய் மகன் செய்த தப்புகளை எல்லாம் பொறுத்து கொள்வாள், சகித்துக் கொள்வாள் அப்படிங்கிறது தெரியுது. அதுபோல நான் செய்கின்ற பணிகளில் வெறுப்புடைய பணியா இருந்தாலும், வெறுக்கத்தக்க பணியா இருந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்வார். ஏதும் இல்லாது என் செய்வணிகள் கொண்டருளும் தாயான இசைக்கே சென்றுதான். அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றார். இந்த கண்ணப்ப நாயனார் ஞாபகம் வந்துடும். கண்ணப்ப நாயனாருடைய அன்பு கண்ணப்பருக்கு தெரியும், காலத்தியாருக்கு தெரியும், சிவகோசரியாரால் அறிய முடியாது. நான் காட்டினா நீ தெரிஞ்சு, ஏன்னா ஆன்மா அறிவித்தால் அறியக்கூடிய சமாச்சாரம் தானே. அதனால கண்ணப்பனுடைய அன்பு இத்தகைய நான் நாளைக்கு காட்டுறேன், நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதை போல எனக்கு அன்பில்லைங்கிறது யாருக்கு தெரியும்? அவன் அருள் செய்தது யாருக்கு தெரியும்? அருள் செய்தது அவனுக்கு எனக்கும் தெரியும். எனக்கு அன்பில்லைங்கிறது எல்லா. ஆனால் இந்த பைத்தியக்காரனுக்கு பெருமான் இவ்வளவு பெரிய இதெல்லாம் செய்தாரா? மாணிக்க வாசகருக்காக பெருமான் கூலியாளா வந்தார், அடிபட்டார். இவனுக்காகவா 6 பேருக்கு செய்தார்? வண்டிக்காகவா கூலியாளா வந்தார்? அதுக்காகவா அடிபட்டார்? இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான கடவுளா? அப்படித்தானே மற்றவங்க பேசுவாங்க. அது மாதிரி இவர் பேசியிருக்கிறாங்க. நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். அது ஒரு பாதி தான் உண்மை, ஒரு பாதி உண்மை இல்லை. அன்பின்மை ஒவ்வொரு மனோபாவத்தில் ஒவ்வொரு விஷயம் இல்லை. ஒண்ணு நான் தனக்கு அன்பின்மை, நான் அவனுக்கு அன்பில்லாதவனாய் இருக்கிறேன் என்று அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இவருக்கு மட்டும்தான் அன்பில்லைங்கிற உணர்வு. பெருமானுக்கு மாணிக்கவாசகருக்கு நம்மிடத்தில் அன்பில்லைங்கிற உணர்வு இல்லை, இருந்தால் அவன் வந்து அருள் செய்ய மாட்டான். ஆனால் இவர் நினைக்கிறார், எனக்கு அன்பில்லை என்பது தெரிந்திருந்தும் அவன் எனக்கு அருள் செய்வான். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் அறிவோம். அப்ப எல்லாரும் அறியும்படியாக என்னை ஆட்கொண்டான். அன்பில்லாதவனை ஆட்கொள்வானோ? அப்ப ஆட்கொண்டதுனால அன்பு இருக்குமோ அப்படின்னு உலகத்தில் இருக்கவங்க சில பேர் நினைச்சிருப்பாங்க. எனக்கு அன்பே இல்லைப்பா, அன்பே இல்லைங்கிறது எனக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியாது.
அப்படின்னு உலகத்தை வர்ணித்து சொல்ற மாதிரி, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். ஆன கருணையும் அதற்குரிய கருணை, அதற்கு உண்டான கருணை, அப்படி ஆட்கொள்வதற்குரிய கருணை. ஆன கருணையும் அங்கு உற்றே தான் அவனே, அங்கு உற்ற அவனே கோல், தான் என்பது பொருள் ஆசை, அங்குற்ற அவனே கோல் என்னை கூட குளிர். இங்கதாங்க தன்னுடைய கருத்தை சொல்லி அனுப்புற மாதிரி, அவன் வந்து என்னை கூடுமாறு நீ சென்று சொல் அப்படிங்கிறது தூதுங்கிறது தந்தாப்புல ஒரு வரி மட்டும்தான் இங்க இருக்கு. கூட குளிர்ந்து ஊதால், கூடுதல் என்பது அத்திவிதமாக கலத்தலை சொல்லும். கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதால். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய், உலகினுக்கு கருவாய், அந்த உலகுக்கு அப்புறமாய். உலகம் இவனிடத்திலிருந்து வருகிறது, இவனிடத்துல வருதுன்னா இவனிடத்திலிருந்து உலகம் வருகிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது வேதாந்திகள் சமாச்சாரம். இவனை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற மாயையிலிருந்து உலகம் இவனால் தோற்றுவிக்கப்படுகிறது, அதான் கருத்து சைவ சித்தாந்தத்துக்கு. அது சொன்னால்தான் அர்த்தம் பண்ணுவோம். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி. அவன் உலகுக்கு கருவாய் இருக்கிறான், உலகமாக இருக்கிறான், உலகத்துக்கு அப்பாலாய் இருக்கிறான். அத்தகையவன் இந்த உலகத்திலே எனக்காக எழுந்தருளி வருகிறான். இப்புறமாய் மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளி. எப்படி வந்தான்? அருவாய் மறைகையில் வந்தனனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே. அருவாய் வந்தா ஆண்டு கொண்டான், உருவாதன வந்து ஆண்டு கொண்டான். அப்ப என்ன பண்ணணும்? அரு வாய் மறைகையில் அந்தணன், அது அருவாயின் சேர்த்து படிச்சிடக்கூடாது. பாட்டு படிக்கிற பொழுது அருவாய் மறைகையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட, அப்ப அருவாய் அந்தணனாய் ஆண்டு கொண்ட அப்படின்னு ஆகும். அருவாய் ஆண்டு கொண்ட என்பது அங்கு பொருள் இல்லை. அரு வாய் மறை பயில் அந்தணன், அரிய வாய்மையை, வாய்மை மெய்மை, மெய்ப்பொருளை தன்னகத்து கொண்டிருக்கின்ற அந்தணன், அந்த மறையை பயில்கின்ற அந்தணர்கள். அருவாய் மறைவையில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே. திருவான தேவ, திரு என்பது சிவானுபூதியாகிய செல்வம். சிவானுபூதியாகிய செல்வமும் சிவமும் வேற இல்லை, அவன் தான் ஆனந்தான், அவன் தான் சிவம். அதனால திருவான செல்வர்க்கே சென்றோதாய் கொட்டும். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தேன், தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனே. அந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்க. நானார் என் உள்ளங்கார் ஞானங்களார் என்னை ஆரறிவார், வானோர் பிரான் வந்து இங்கு என்னை ஆண்டிலனே. வானோர் பிரான் வந்து இங்கு என்னை ஆண்டிலமேல் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை ஆரறிவார். இதுதான் இங்க பொருள். இங்க பாருங்க, தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தேன். அந்த பாட்டு பொருளை விளைவிக்கணும். இந்த பாட்டு உதவும். சிவபெருமான் ஆட்கொண்டதுனால நான் சிவபெருமானுக்கு அடிமையில் இருக்கிறவனாக ஆனேன். அவன் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னா நான் எங்க இருப்பேன்? நானும் என் சிந்தையின் நாயகனுக்கு எவ்விடத்தேன். நானும் என்னுடைய அறிவும், சிந்தை என்பது அகக்கரணம், அகக்கரணத்தை நாம் இங்கே அறிவுன்னு வச்சுக்கணும். நானும் என் சிந்தையின் நாயகனுக்கு எவ்விடத்தேன். எவ்விடத்தேன்னு தான் எவ்வளவு அணிமையில் இருக்க முடியும்? முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்க முடியுமே. ஒன்று வந்து பார்த்துங்களேன், சிவங்க இருக்கிறதுங்க சிவய நம்ம சிவபெருமானுக்கு ஆட்படாத முன்னா ஆன்மா எந்த இடத்துல இருக்குது? நகரத்தில் இருக்குது. நகரத்துக்கும் சிகரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது? மத்தியில் ஒரு வானா இருக்குது. அந்த நகரத்துக்கு பக்கத்தில் எது இருக்குது? மானா இருக்குது. சிவபெருமான் ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னா இந்த நானா இருக்கு பாருங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிற சீனாவோட போய் சேராது, பக்கத்தில் இருக்கிற மானாவில இருந்து திரும்பவும் போகும். சிவபெருமான் ஆட்கொள்வானே ஆனால் தான் அந்த ஆன்மா எங்க போயிடும்? நகரத்தை விட்டு வகரத்துக்கு போயிடும். வகரத்துக்கு போயிட்டா சிகரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், மகரம் ரொம்ப தூரத்தில் போயிடும். அப்போ மலமாய கண்மங்களோடு உடனாக ரொம்ப அணிமையில் இருக்கின்ற ஆன்மா சிவபெருமான் ஆட்கொள்வதனாலே மலமாய கண்மங்களை விட்டு சிவத்துக்கு ரொம்ப அணிமை உடையதாக போயிடும். ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் சிவத்துக்கு ரொம்ப சேமியாக போகும். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், உமாபிஷேகம் பாண்ட சிவபெருமான் அவனுடைய திருவடியை என்னுடைய தலையில சூட்டினான். அந்த திருவடி எனக்கு ரொம்ப அணிமை உடையதாக இருந்தது, சீக்கிரமா சூட்டினான். எவ்வளவு அணிமை உடையதுங்க அப்படின்னா, மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு அணி.
தூரம் போலே அணிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி செய்த அருளாளன் அப்படின்னு பாருங்க. மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தின் மிகுதியை ஓமையா காட்டி அணிமையின் மிகுதியை காட்டுறார். அதுபோல பெருமான் ஆட்கொண்டா ஆன்மா சிவத்துக்கு ரொம்ப அணிமை உடையதாக இருக்கும். ஆட்கொள்ளவில்லை என்று சொன்னால் சிவத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்க முடியும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? சிவத்துக்கு அணிமையாக இருக்கணும்னு ஆசைப்படணுமா, தூரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படணுமா? கோவிலுக்கு போனாலே முன்னால் போய் சாமி தரிசனம் பண்ணா தேவையில்லைன்னு நினைக்கிறோம். இந்த கடைசியில் நின்று பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் முன்னால் நின்று தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படலாம் இல்லையா? ஆசைப்படணும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அரண்மனையாக செய்ய வேண்டும். நம்முடைய பணிங்கிறத விட்டுடணும். அதுதான் ஞானம் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானும் தன் தையலும் ஆழ்சடையோன் ஆண்டிலங்கே. இதை வச்சுட்டு தான் சில பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. சிவபெருமான் திருவாரூரில் உபதேசம் பண்றபோது தன்னுடைய மனைவியோடு வந்தார். அவர் குடும்பஸ்தர். அந்த குரு, அதாவது சில மடாதிபதிகள் பிரம்மச்சரி நைஷ்டிக பிரம்மச்சரியா இருப்பாங்க. சில பேர் கொஞ்ச காலம் குடும்பத்தில் இருந்துட்டு அப்புறம் குடும்பத்தை விட்டுட்டு வரும். அந்த மாதிரி சைவ மடங்கள்லேயே நிறைய மடங்கள் அப்படி இருக்குது. அவங்க மனசுல என்ன பட்டதோ தெரியல. மாணிக்கவாசகருக்கு அருள் செய்ய வந்த சிவபெருமான் தன் மனைவியோடு வந்தார். மனைவியோடு அவர் தரிசித்து ஒரு அருள் பெற்றிருக்கிறார் அப்படின்னு எழுதாங்க. என்னன்னு கேட்டால் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனே. அவனை ஆட்கொள்கிற போது தானும் தன் தையலுமாகத்தானே வந்தான். குரு பெருமானிடத்துல அருளுடையவனாக, மாணிக்கவாசகரிடத்துல அருளுடையவராக வருகிறார். அந்த அருள் தான் சக்தி. குருவினுடைய வடிவமே திருவருள் தானுங்க. நம்ம திருவருள் பயனில் அருளது நிலை படிச்சுட்டு அடுத்தாப்புல அருளொரு நிலை படிக்கிறோம். திருவருள் தானே குருவாக உருவெற்று வருகிறது. அப்போ அது தையல் உமையம். அவன் அந்த உமையம்மையோடு பெருமான் நீங்காமல் இருப்பான். அதான் நீக்கமிட்டு நிற்கும் வந்து நாங்கள் படிக்கிறோம். எனவே கூட அவனும் இருப்பான். எனவே பெருமான் எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, குரு வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஆண் வடிவத்தில் இருந்தாலும் சரி, பெண் வடிவத்தில் இருந்தாலும் சரி, கூடவே இருப்பான். தானும் தன் தையலுமாக இருப்பான். தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சென்றுவதால் உள்ளப்படாத திருவருளை உள்ளுதலும். இந்த திருவருளை நான் தியானிக்கிறேன், நினைக்கிறேன், அது நினைப்புக்கு வாராதது. உள்ளப்படாத திருவருளை உள்ளுதலும் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம் இங்கிருந்து திருடிக்கொண்டு வர முடியாது, எங்கிட்டிருந்து யாரும் திருடிக்கொண்டு போக முடியாது. அது என் உள்ளே இருந்து மேலே வருகின்ற சந்தோஷம். கள்ளப்படாத களிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான். கள்ளப்படாத களி வருவதற்கு காரணமான உயர்ந்த கருணை. கள்ளப்படாத களி, களினா மகிழ்ச்சி. கள்ளப்படாத, பிரிதோரிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு வரப்படாத, என்னிடத்திலிருந்து யாரும் கவர்ந்து கொண்டு போக மாட்டாத என் உள்ளத்துள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி. அது பெருமான் ஆட்கொண்ட பொழுதுதான் வந்தது, பெருமானை நினைத்த பொழுதுதான் வந்தது. உள்ளப்படாத திருவருளை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள் அப்பிரானுக்கே. கொள்ளப்பிரான் வருது இல்லைங்களா? கொள் அப்பிரானுக்கே சென்றுவதாய் கோட்டு. இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ஒரு குறிப்பு ஒன்று வச்சிருக்கிறார். என்னை வேறே ஆட்கொள் அப்பிரான். அப்ப என்ன நினைக்கிறார்? மற்றவர்களை ஆட்கொண்டது போல பெருமான் என்னை ஆட்கொள்ளவில்லை. பெருமான் என்னை வேறு வகையாக ஆட்கொண்டான். என்ன வேறு வகையாக ஆட்கொண்டான்? நமக்கு தெரிஞ்ச வரையிலும் மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? குருவை தேடிக்கொண்டு போவார்கள். குரு இவருடைய பக்குவத்தை பார்த்து அருள் செய்வார். இவர் குருவை தேடிக்கொண்டு போகல, குதிரை வாங்கி தான் போனார். குரு இவரை தேடிக்கொண்டு வந்து அவர் இந்த வழியால் தானே வருவார்னு உட்கார்ந்துருந்தார். அருகில் அழைத்தார். அவருடைய பக்குவத்தை பார்த்து உபதேசம். அப்போ ஏனையவர்களை அருள் செய்வது மாதிரி இல்லாம என்னை பிரிதொரு வகையால் ஆட்கொண்டார். அடுத்து மற்ற அன்பர்களுக்கு அருள் செய்தால் அப்பொழுதே அவர்களுக்கு பாசப்பற்று நீங்கிவிடும், சிவானந்தம் விளையும். எனக்கு அப்படி நீங்கலை. அதனால அந்த குதிரை வாங்குற தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. என்ன குதிரை வாங்க போனவர் என்ன காணாம? மன்னன் ஆள் அனுப்புனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நினைச்சார். சரி நீ இப்போ குதிரை வரும் அப்படின்ட்டார். பெருமான் இங்கே வந்து குதிரை வரல, அவரை சிறையிட்டார். பெருமான் குதிரை சேவகனாக வந்தார். அப்புறம் வையையாறு பெருகை செய்தார். இப்படியெல்லாம் என்னை வேறே ஆட்கொள்ளப்படான்.
சிவபிரகாசாமிகள் நான்மணி மாலையில மற்ற நாயன்மார்கள் இறைவனுக்கு ஆட்பட்டதுக்கும் மாணிக்க வாசகர் இறைவனுக்கு ஆட்பட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லி காட்டுறார். என்ன வித்தியாசம் கேட்டா, மற்ற நாயன்மார்கள்லாம் சிவனுக்கு பல வகையான அரிய பணிகளை செய்து அடியார்களாக ஆனார்கள். சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு பணி செய்து மாணிக்க வாசகரை தனக்கு அடியவனாக கொண்டான். அப்படி பாடுறார் நாலூர் நான்மணி மாலை. நாலூர் நீண்ட பாட்டு, அது ரொம்ப எல்லா நாயன்மாரையும் கொண்டு வந்துடுறாரு. நீற்றெழில் மேனியில் மாற்றடிபட்டும் நின்னை தொண்டன் என்ன கொண்டனன், மண்புகழ் முடிமிசை விண்புகழ் முடிமிசை மண்புரை சுமந்து நின்னை தொண்டன் என்ன கொண்டனன். அப்படி அவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணாங்க. உறுப்புகளெல்லாம் அறுத்து கொடுத்தான், மகனை அறுத்து கொடுத்தான். கண்ணப்ப நாயனார் கண்ணை தோண்டி கொடுத்தார், திருத்தொண்ட நாயனார் மகனை அறுத்து கொடுத்தார், ஒருத்தர் கூந்தலை அறுத்து கொடுத்தார். இப்படி யார் யாரோ என்னென்னமோ கொடுத்தாங்க. ஏன் திருமாலே தன் கண்ணை தோண்டி கொடுத்துதான் திருவருள் பெற்றார். இப்படி திருமால் முதலான இவர்களெல்லாம் தங்களுடைய பொருள்களில் ஒன்றொன்றை கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு அவனுக்கு அடிமையாக ஆனாங்க. ஆனா உன்னை அடிமையாக கொள்ள வேண்டும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் அவன் உனக்காக வந்து நிறைய பணி செய்வான். பின்புகழ் முடிமிசை மண்பொறை சுமந்தும் நீற்றெழில் மேனியில் மாற்றடிபட்டும் மாற்றடிபட்டும் நின்னை கொண்டான் என்ன கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னை வேறே ஆட்கொள்ளப்பிறான், உலகவர்களை ஆட்கொண்டது போலன்றி, இதற்கு முன்னே இருந்த அன்பர்களை ஆட்கொண்டது போலன்றி என்னை பிரிதொரு வகையால் ஆட்கொண்டவன் கொள்ளப்பிரானுக்கே சென்றுவதாய் போட்டு பொய்யாய செல்வத்தே புக்கழிந்து நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை. அதான் வைத்தநிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வின்னு பாட்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி பொய்யாய செல்வத்தே புக்கழிந்து நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பலவா என்று அவன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோட்டு கோன் என்னை கூட குளித்துவதாய் கோட்டும்பின்னு அங்கே ஒரு குறிப்பு சொன்னார் பாருங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு குறிப்பு, யாராவது ஒரு பொருளை தூது விட்டா நீ போய் இந்த மாதிரி அவனை புகழ்ந்து பேசி இந்த மாதிரி தூது சொல்லி வா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அது மாதிரி அந்த வண்டை தூதாக அனுப்புற மாணிக்கவாசகர் என்ன பண்றார், அங்க போய் அவனை எப்படி புகழ வேணும் தெரியுமா, ஐயா என் ஆறுயிரே அம்பலவா அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அவனுடைய திருவடியாகிய மலர்லே தேன் ஊதுவாயாக செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய் கோட்டு. அடுத்த பாட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய பாட்டு, அர்த்தநாரீஸ்வர வடிவம். தோலும் துயிலும், தோலாடை ஒரு பக்கம், பட்டாடை ஒரு பக்கம், குழையும் சுருள்தோடும், குழை என்னும் காதணி ஒரு பக்கம், தோடு என்னும் காதணி ஒரு பக்கம், பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும், திருநீர் ஒரு பக்கம், சாந்து ஒரு பக்கம், பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை. சூலம் ஒரு பக்கம், பைங்கிளியும் வளையும் ஒரு பக்கம். அந்த பைங்கிளியை வளைய கொண்டு சேர்த்து பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் இல்லையா, அதில் சூலம் தனியாக எடுத்துட்டு பைங்கிளியும் வளையும். பைங்கிளியும் வளையும் உமையம்மைக்குரியது, சூலம் இவருக்குரியது. உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் கோட்டு. தொன்மை கோலம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர வடிவம் ரொம்ப பழமையான வடிவம். நம்ம தமிழகத்தில் சிவபரம்பொருளை வழிபடுகின்ற வழிபடத்தில் மிக பழைய வடிவம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருப்பார். அது இல்லைங்க, அதுவும் ஒரு கருத்து வேணா வச்சுக்கலாம். அங்கே தொன்மை என்பதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், சுரூப நிலையில் இருக்கிற சிவம் ஆன்மாக்களை பொறுத்து தடத்த நிலைக்கு வருகிறது. முதல்ல அருவத்தில் வருது, அதான் நாதம் என்று. அப்புறம் அதான் சாதாக்கியம். இந்த சாதாக்கியத்திலேயே சிவமும் சக்தியும் ரெண்டும் ஒன்று பிரிஞ்சு தோன்றதில்லை. அப்போ சிவமும் சக்தியும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற கோலம் பழையது. அதாவது மாகேஸ்வர வடிவங்கள் அத்தனையும் தோன்றுவதற்கு முன்னாலே தோன்றி, அடுத்தபடியா அந்த சிவலிங்க திருவுருவத்திலிருந்து அருவுருவ திருமேனியிலிருந்து உருவத் திருமேனி கொள்ளுகிறது. உருவத் திருமேனி கொள்ளுகிற பொழுது உமையம்மை தனியாக ஒரு பக்கத்தில் இருக்கும், இவர் தனியாக ஒரு பக்கத்தில் இருப்பார். அதான் பாதியும் முழுதும் ஆயினார்க்குன்னு முன்ன படித்தோம். பாதியாகவும் இருந்தான் முழுதாகவும் இருந்தான் அப்படின்னு படித்தோம். அப்போ உமையம்மை தன் உள்ளே கறந்து நின்ற உமையம்மை தன்னை விட்டு தனியாக வர வேணும்னா அதுக்கு முதல்ல ஒரு நிலை உண்டு.
முதல்ல தன்னை விட்டு ஒரு பாதி வரணும், அப்புறம் தான் தனியாக பிரிஞ்சு போய் தனி ஒரு வடிவமாக சக்தி நிற்க வேண்டும். அப்போ தனி ஒரு வடிவமாக அம்பிகை வடிவம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய வடிவம் சிவபெருமானுடைய ஒரு பாதியிலே இருக்கின்ற உமையம்மை. அதே போல நாகேஸ்வர மூர்த்தத்தில் சிவபெருமானுடைய வடிவம் தனி ஒரு வடிவமாய் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் சிவபெருமானுடைய பாதி. அப்போ இந்த சிவபெருமானுடைய பாதி வடிவமும் உமையம்மையினுடைய பாதி வடிவமும் மாகேஸ்வர வடிவத்தில் முழு வடிவமாக தனித்தனியாக தோன்றுவதற்கு முற்பட தோன்றிய வடிவம் சாதாக்கிய தத்துவத்துக்கு அடுத்தாப்புல. சாதாக்கிய தத்துவத்தை அதனுடைய கரு இருக்குது. சாதாக்கியம் என்பது சிவம் சக்தி ரெண்டு சேர்ந்தது, அதில் ரெண்டும் ஒன்றா இருக்குது. அதை விட்டு தனி உருவத்தில் பிரிஞ்சு வர்ற பொழுது இப்படி வரும். இதுதான் முறை. அருவத்திலிருந்து அருவுருவத்துக்கு வந்து அப்புறம் தான் உருவத்துக்கு வரும். சிவத்துக்குள்ளே மறைந்திருந்த சக்தி இது பாதி அது பாதியாக வெளிப்பட்டு அப்புறம் தான் இது முழுசா தனி வடிவம், அது முழுசா தனி வடிவம் வரும். எனவே மாகேஸ்வர மூர்த்தங்கள், அதாவது தொன்மை என்பது சொல்றேன், மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஆண் வடிவம் தனியா பெண் வடிவம் தனியாய் தோன்றுகின்ற வடிவத்துக்கு முற்பட தோன்றிய வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். அந்த தொன்மை தான் இங்கே சொல்லப்பட்டது அப்படிங்கிறது. தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோட்டும் கல்வன் கடியன் கலதி உபயோகமில்லாதவன் அறிவில்லாதவன் எப்பவும் உதயத்தனமா உட்காந்துருக்கிறவன் அப்படிங்கிறலாம் பொருள். கலதிவாய் அமனர் அப்படின்னு பாடுவார் சேர்க்கிறார். கலதி இவன் என்னாரே பாருங்க, தன்னை எவ்வளவு கீழே கொண்டு போயிடுறார். இப்படி கருதான என்னை ஆட்கொண்டானே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே. என் மனத்தே வந்தொழிந்தான். அங்க ஒழிந்தான் என்பதில் ஒழி என்பது பொருள் கிடையாது, வந்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒழி என்பது துணைவினைன்னு சொல்லுவாங்க. அது துணிவு பொருள் உணர்த்துகின்ற துணைவினை அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா வந்தான். வர வர கொஞ்சம் கொஞ்சமா வர வர வந்தொழிந்தான். அந்த வர வரங்கிற சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திருவருள் ஆன்மாவினிடத்துல படியும். ஆன்மாவினிடத்துல திடுதுப்புன்னு முழுதுமா வந்து படியாது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். திருவருள் படிய ஆன்மாவை பற்றி நிற்கின்ற மலம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவாங்க. நல்ல அமாவாசை இருட்டு, எல்லா பக்கம் ஒரே இருட்டா இருக்குது. 3வது நாள் லேசா ஒரு கோடு திரை தோன்றுச்சு. அந்த ஒளியில எந்த அளவு இருட்டு நீங்குமோ அது நீங்கும். அப்புறம் 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் ஒளி அதிகமாயிட்டே போகும். ஒளி அதிகமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் இருட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் முடிஞ்சளவு வர்ற பொழுது இருட்டு சுத்தமாக போகும். அதை போல வர வர மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அறியாமையை நீக்கி அவன் தன்னுடைய ஞானத்தை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதனாலதான் திருவிளையாடு புராணத்துல மாணிக்கவாசகர் பௌத்தர்களோட வாதத்தை பற்றி பேசுறதை பற்றி ஒரு பகுதி. அதில் புத்தரெல்லாம் கேட்டாங்களாம், உங்க சாமி எப்படி இருப்பார்? பொதுவாக சமயவாதம்னா முதல் கேள்விதான், உங்க நூல் எது, உங்க சாமி யார், உங்க தத்துவத்துல பெத்த நிலை பற்றி என்ன சொல்றீங்க, முத்தி நிலை பற்றி என்ன சொல்றீங்க, இதுதான் ஆராய்ச்சி. அதனால உங்க கடவுள் யார், அவருடைய இயல்பு என்ன, அவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப மாணிக்கவாசகர் என்ன பண்ணாராம், ஒரு எருவை கொண்டு வாங்க அப்படின்னாராம். எருவுன்னு தெரியுது இல்லை, இந்த சாணியில கட்டுறாங்க, கொண்டு வந்தாங்களாம். கொஞ்சம் தீ கொண்டு வாங்க அப்படின்னாங்களாம். தீயை பக்கத்தில் வச்சாராம், எருவை பக்கத்தில் வச்சாராம். இந்த தீ எருவில் பிடிச்சது. தீ எருவில் பிடிச்சா அந்த எரு எவ்வளோ ரவுண்ட் இருக்குதோ அவ்வளவும் ஒரேடியாக பிடிச்சிருமா? பிடிக்காது, கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரமானா இன்னும் கொஞ்சம் நேரம். இது பிடிக்க அந்த எருவினுடைய தன்மை மாறிக்கிட்டே வந்து அது என்னவாக ஆகும்? நீராக. எரு என்பது அங்கே இருக்காது. அதை போல சிவம் என்ன பண்ணும், ஆன்மாவிடத்துல விளங்கும். எப்படி விளங்கும்? கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். சிவம் விளங்க ஆன்மாவை பற்றி இந்த ஆணவமலம் நீங்கிடும். ஆணவமலம் நீங்கின பிறகு ஆன்மாவின் பண்டைய நிலைமையே மாறிடும். அப்ப ஆன்மா என்பது ஒன்று அங்கு இல்லை என்ற நிலை வந்து இதுதான் சொன்னாராம். அப்படி பாடியிருக்கிறார் பரஞ்சோதி திருவிளையாடு. அதான் வர வர மெல்ல வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உறுதியர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்கடலுக்கே சென்றோதாய் கோட்டும். இந்த பின்னால 2 வரியில
பெருமான் நமக்கு என்ன உபகாரம் பண்றாருங்கிறத வேறொரு வகையா சொல்லி காட்டியிருக்கார். அது என்னன்னு கேட்டா, சிவபெருமான் நம்ம மனசுல வந்துட்டான், வந்து உட்காந்துட்டான். அவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவனுக்கு என்னென்ன துன்பம் இருக்குது அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி, இது இருக்குதா இதை நீக்கிடுவோம், இது இருக்குதா இதை இப்படி நீக்கிடுவோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 பார்த்து ஒவ்வொரு துன்பமா சுத்தமா நீக்கிடுவான். உள்ளத்து உரு துயர், என்னுடைய ஆன்மாவிலே மிக்கு இருக்கின்ற துயர் அல்லது பொருந்தி இருக்கின்றது. உரு என்ற சொல்லுக்கு மிகுதி என்பது ஒரு பொருள் உண்டு. எனவே மிக்க துயர் அல்லது உரு உற்ற பொருந்திய அப்படின்னு. உள்ளத்து உரு துயர் ஒன்றொழியா வண்ணம், ஒன்றும் ஒழியா வண்ணம், ஒன்று கூட மிச்சமில்லாதபடின்னு அர்த்தம். ஒன்றொழியா வண்ணம் என்ன பண்ணுவான்? தெள்ளும். தெள்ளுதல்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த தானியங்களை சுத்தம் பண்ணுவாங்கல்ல, அந்த தெள்ளுதல் தான் தெள்ளையணத்துல வர்றது. ஆமா, தானியத்தை சுத்தம் பண்றது ஜல்றதுன்னு சொல்றது. அது புடைக்கிறது, தூத்துறது, தாத்துறது, என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அந்த வேலையே கிடையாது, இல்லை, பாக்கெட் தான் எல்லாம் அவங்க பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணுறாங்களா பண்ணி தெரியல, பண்ணி வச்சுருதா எழுதி வச்சிடுறாங்க. மேலே நாம் அப்படியே கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். பழைய காலத்தில் அப்படி இல்லைங்க, தானியங்களை சுத்தம் பண்ண. அதில் தெள்ளுதல்னு ஒன்றுங்க. தெள்ளுதல் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பண்ணிக்கிறோம். அது கையால் தள்ளுறதில்ல, அவங்க முறத்திலே செய்திருவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, அது ரொம்ப பழக்கமானவங்க தான். அதை போல் இவன் உள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு என்னென்ன துன்பம் இருக்குது, என்னென்ன துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பார்த்து கொஞ்சமும் மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் தள்ளுவான். அதுதான் அவன் நமக்கு செய்கிற உபகாரம். உள்ளத்துருதியர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம், ஒன்றும் உங்க உண்மை சேர்த்து, ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்கடலுக்கே சென்றோதாய் கொட்டும். பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க. நான் திருவடி அடைந்தேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமிதம், நாம் திருவடி அடைந்து விட்டோம். நான் திருவடி அடைந்தது பார்த்து சாதாரண ஜனங்க பொறாமப்பட்டா கூட பரவாயில்ல, தேவர்கள்லாம் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்களில் தலைவனாக இருக்கின்ற திருமாலும் பிரம்மாவும் பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டான். நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டான். ஏமாறினா ஏமாற்றப்பட்டுன்னு அர்த்தம் இல்லை, அது வஞ்சனை அல்லவா. ஏன் மாறி நிற்க, ஏம்னா இனிமேன்னு அர்த்தம், மாறுதல்னா இல்லாமல் போகும். அப்போ பூமேல் அயனோடு மாலும் சிவபெருமான் நமக்கு இன்பம் செய்வான், நமக்கு இன்பம் செய்வான் நினைச்சிட்டு உட்காந்துருந்தானுங்க. அவங்களுக்கு அந்த இன்பம் செய்வான் என்ற உணர்வே மாறி போகும்படியாக எனக்கு அருள் செய்தான். அந்த அருள் செய்ததுனால நான் இருமாப்பு உடையவனாக இருந்தேன். அடியேன் இருமாக்க. நேற்று ஒரு அன்பர் வந்தார், நல்ல சைவத்தாலும் நல்லா தெரிஞ்சிருந்தார். என்னவோ பேசிட்டே வந்தவர் திருக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு அப்படின்னு அப்பர் சுவாமி பாடிக்கிறாரே, அடியவர்களுக்கு இருமாப்பு வருமா, வரலாமா அப்படின்னு கேட்டது. என்ன வம்பா போச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சிவஞான முனிவர் எழுதிக்கிறார், நானா ஒன்றும் சொல்லலை. இத்தனை ஆன்மாக்கள் இருக்க, அவர்களெல்லாம் பெறாத ஒரு பெருமையை நாம் பெற்றோமே அப்படிங்கிற ஒரு பெருமிதம் வருமல்லவா. அடியார்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாது இல்லைங்களா? இல்லைங்க, அடியார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு சில பண்புகள் உண்டு. நீங்கள் அடியார்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சில பண்புகளும் அடியாருக்கு இருக்கிற மாதிரி தான் பாடுறாங்க அப்படின்ட்டு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிக்காங்க. அடியவர்கள் என்பவர்கள் எல்லாரையும் சமமாக தானே பார்க்கணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும். ஆனால் மெய்கண்ட சாஸ்திரம் என்ன சொல்லுது? அன்பர்களோடு சேருக, அன்பல் இல்லாதவரை விட்டு நீங்குக. பண்டாஞ்சூத்திரம். ஆமா, சிவபக்தர்களோடு இணங்குக, சிவபக்தர்களோடு இணங்குக, அல்லாரோடு இணங்கற்க. ஏன்னு கேட்டால் அவங்கெல்லாம் பிறவியிலே வீழ்த்தி விடுவார். மரத்திற்கு தம்மை மலங்களில் வீழ்க்கும் திறப்பிலார் கந்திரத்து தேர்வை அற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, எல்லாரையும் சமமா நோக்கணும்னு சொல்றீங்களே, அங்கதான் சிவஞான முனிவர் எழுதுறார். மகவன பல்லுயிரையும் ஒக்க பார்க்கும். இது பட்டத்தாருடைய தொடர். அருளுடையவர்களுக்கு சிலரோடு சேருவதும் சிலரை சேராமல் ஒதுக்கி வைப்பதும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா, அவங்களோடு அப்போ அவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அவர்களுக்காக இறங்க வேண்டும், அவ்வளவுதானே தவிர அதுக்காக அவங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. இவங்களோட தான் சேருவாங்க. அதை போல இவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் பெற முடியாத ஒரு பேரு நாம் பெற்றோம்.
யாரும் பெறாத அறிவு பெற்றேன், பெற்றது ஆர் பெறுவார், அப்படி பாடிக்கிறாங்க இல்லையா திருவிசைப்பாவில் திருப்பல்லாண்டுல. பெற்றது ஆர் பெறுவார், யாரும் பெறாத அறிவு பெற்றேன், சீரும் திருவொம்பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன், பெற்றது ஆர் பெறுவார். இந்த பெருமிதம் தான், அந்த பெருமிதம் தான் இருமாப்பு அப்படின்னு சொல்றது. இருமாந்திருப்பன்களோ அப்படின்னு அவர் பாடினதால் தான் அடியேன் இருமாக்க. இருமாக்கன்னா இப்படி ஒரு செல்வம் யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சது, ஒரு தகுதி இல்லாத எனக்கு கிடைச்சது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் பெருமானை அடையவனுக்காக காட்டில் போய் தவம் பண்ணாங்க, அவங்க உடம்பெல்லாம் புற்று மூடிட்டுது, அங்கெல்லாம் மரமெல்லாம் கூட முளைச்சிட்டுது. அப்படியே இவர் பாடிக்கிறார் இல்லையா, புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி யாரும் என் மலரடி காணா மன்ன என்னை ஒரு வார்த்தை உள்படுத்தி பற்றினார். அவங்களும் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எனக்கு ஒரு வார்த்தை உபதேசம் பண்ணி என்னை உன்னுடையவனாக நீ ஆக்கி கொண்டாரு. அப்படியான இந்த நிலைமையை நினைக்கிற பொழுது இது நான் பெற்ற பேர் பெரிய பேர் அல்லவா அப்படிங்கிற ஒரு பெருமித உணர்ச்சி வரும். அந்த பெருமித உணர்ச்சியை உலகில் இருக்கக்கூடிய இருமாப்பு போல, உலகில் பணம் நிறைய வந்துட்டுனா ஒரு இருமாப்பு, நிறைய படிச்சுட்டா ஒரு இருமாப்பு, ஒரு பெரிய பதவியில் இருந்துட்டா ஒரு இருமாப்பு, அடுத்தவங்களை யாரையுமே கண்டுகொள்ளாத ஒரு நிலை, இதெல்லாம் வருமே. அந்த மாதிரி இருமாப்பு இல்லை. அதனால அந்த திருமுறைகளில் இதை போல சில சொற்கள் வந்தால் அதுக்கு தகுந்தாப்புல அர்த்தம் பண்ணிக்கணும். நம்ம வந்து கேட்டவர் ரொம்ப பெரியவர், நான் ஒன்றும் அவரை குறை சொல்லலை, அவர் நிறைய படிச்சிருக்கிறார், படித்து ஏதோ கேட்டார். கேட்ட கேள்வியில் இதுவும் ஒரு கேள்வி, மற்ற கேள்விகளை நான் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்ல வேண்டிய கேள்விகளை தான் கேட்டார். அதுக்கு சந்தர்ப்பம் வரப்போது சொல்கிறேன். இன்றைக்கி அந்த இருமாப்பு பற்றி சந்தர்ப்பம் வந்து அதை மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சைவர்களுடைய மனசில் இப்படியெல்லாம் சில உணர்வுகள் கூடவே இந்த திருமுறைகளை பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தெல்லாம் போக்கி, அந்த ஐயத்தெல்லாம் போக்கி ஆகணும். பாருங்கள், அதுக்கெல்லாம் தனியாக நூலாக எழுத முடியும், அதே வந்து சந்தர்ப்பம் வர்ற பொழுது சொல்லிக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண. அடியேன் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு, நான் சொன்ன பாருங்க, நாய்க்கு தவிசிட்டுன்னு வரும், நாய் மேல் தவிசிட்டு. நாய் மேல் தவிசிட்டு என்பது நாய்க்கு தவிசிட்டுன்னு அர்த்தம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. நாய் மேல் தவிசிடுதல் வேறு, நாய்க்கு தவிசிடு. நாயை வந்து உட்கார வைக்கக்கூடாத ஒரு ஆசனத்தில் உட்கார வைக்கிறது. அதே மாதிரி யானையின் மேல் இடக்கூடிய அம்பாரியை நாயின் மேல் இட்டார் போல, அதில் யார் வந்து உட்காருவாங்க? ஆனால் நீ வந்திருக்கிறீங்க, திருவருளாகி அம்பாரியை என் மேலே வச்ச, நான் நாய் போல, திருவருள் எனக்கு பண்ணின திருவருள் அம்பாரி போல, அந்த திருவருளோடு பிரியாமல் இருக்கிற நீ வந்து எழுந்தள்ளி இருக்கிற, அது அம்பாரியில் சவாரி செய்கிறோம். இது சிந்தாமணியில் அப்படி பாடியிருக்கிறார். ஜீவகன்கிற மன்னன் கட்டியன்கார ஒரு வஞ்சனையான அமைச்சன் இடத்துல அரச பொறுப்பை ஒப்படைச்சிட்டான். அந்த அரச பொறுப்பு ஒப்படைச்ச பொழுது அவன் சொன்னான், யானையின் மேல் இடக்கூடிய அம்பாரியை ஒரு நாயின் மேல் இட்டார் போல ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவன் தாங்க வேண்டிய இந்த ராஜ்ய பாரியத்தை என் மேலே வச்சுட்டீங்களே அப்படின்னு சொன்னான். உள்ளுக்குள்ள என்ன பண்ணான், இவன் எப்போ கொடுப்பான்னு தானே நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கொடுத்தான், இனி இவன் நான் பார்த்துக்கிறேன், இது அவனுடைய உள்ளத்தில் ஓடிட்டு இருக்கிறது. ஆனால் அதை மறைக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான், பெரிய அரச குடும்பத்தில் பிறந்த அரசகுமாரர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பதவியை நீ சாதாரணமான ஒரு சேனை தலைவனுக்கு கொடுத்துருக்கிறியே, ஒரு அமைச்சனுக்கு கொடுத்துருக்கிறியே அப்படின்னு சொல்கிற இடத்துல இவன் சொல்கிறான். அதை வச்சு தான் இப்போ நாம் இங்கே அர்த்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாய் மேல் தவிசிட்டு அதுக்காக சிந்தாமணியை வச்சுட்டு திருவாசகத்துக்கு அர்த்தம் பண்ணலாமான்னா, சிந்தாமணி கொள்கையை நாம் கொண்டு வந்து திருவாசகத்துக்கு அர்த்தம் பண்ணல, சிந்தாமணி இலக்கிய போக்கு கொண்டு வந்து திருவாசகனுடைய செய்யுள் போக்குக்கு உதவி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நாம் சிந்தாமணி சமண சமயத்து கொள்கையை கொண்டும் நாம் இங்கே பண்ணல. அடுத்த பகுதிக்கு போகலாம்.